ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் 2033வது பகுதி இன்றைக்கு. திருமங்கியாழ்வாருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் பத்து, அதாவது பெரிய திருமொழியின் நிறைவு 10. அதிலே 7ஆம் திருமொழி என்னுடைய 5வது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்கப் போகிறோம். இணைந்து அனுபவிப்போம். எம்பெருமானை தொழாத கைகள் தாம் எதற்காக தோன்றியதோ, எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த செயல்பாட்டை இழந்தமையால் அவை பயனற்ற உடல் உறுப்புகளே என்பதனை இந்த பாடலில் கூறுகிறார் ஆழ்வார். மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை மெய்யமலையானை சங்கேந்தும் கையானை கைதொழா கை அல்ல கண்டோமே. தொழா கை கையல்ல கண்டாமே என்று இயைத்து பொருள் கொள்ள வேண்டும். மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை மெய்ய மலையானை, திருமையத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பெருமானை, மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை கைதொழா கையல்ல கண்டோமே. தொழா கை கையல்ல கண்டோமே. மையார் கடல், மை போன்ற கரிய கடல், மாமுகில் கார்மேகம், மணிவரை பெரிய கருத்த மலை, மையார் கடல் மணிவரை மாமுகில் கருத்த மேகம், நீர்கொண்ட மேகம், காளமேகம், கொய்யார் குவளையும் காயாவும், குவளைப்பூவும் காயாம்பூவும் கருப்பு நிறத்தன. இப்படி எல்லாம் இவையெல்லாம் மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை, கருப்பான உடலை உடையவன். மெய்யான், மெய்யென்றால் உடல், திருமேனி, திருமேனி உடையவனை, மெய்ய மலையானை, திருமெய்யம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய மெய்ய மலையானை சத்தியமூர்த்தி பெருமானை, சங்கேந்தும் கையானை, சங்கினை ஏந்தக்கூடிய கையை உடையவனுமாகிய எம்பெருமானை தொழா கை கையல்ல கண்டாமே. வழிபடா கைகள் தாம் பிறந்ததின் பயனை இழந்த வெற்று உறுப்புகளாகும். அது வெறுமனே பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சதை பிண்டங்கள் தாம். இப்படி பயன் தராத கைகளை பலரிடமும் காணும் தீவினை நமக்கு ஏற்பட்டுள்ளதே என்று வருந்துகிறார். கண்டாமே, இப்படியெல்லாம் இருக்கிறதே என்று. மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை மெய்யமலையானை சங்கேந்தும் கையானை கை தொழாக்கை கையல்ல கண்டாமே என்பது இன்றைய பாசுரம். அற்புதமான ஒரு பாசுரம். இதனுடைய திரண்ட பொருள் என்ன? கருமை பொருந்திய கடலையும் நீலமணிமயமான மலையையும், நீலமணி அல்ல கருப்பு, அதுவும் கரிய மலை என்று எடுத்துக்கொள்ளலாம், மணிமயமான மலையையும் காளமேகத்தையும் பறிக்க வேண்டும் என்று விரும்பத்தக்க நீலோற்ப மலரையும் காயாம்பூவையும் ஒத்த கருத்த திருமேனியை உடையவனும் திருமெய்ய மலையிலே கோயில் கொண்டிருப்பவனும் சங்கு ஏந்தும் திருக்கையை உடையவனுமான பெருமானை வணங்காத கைகளானவை கைகளே அல்ல, அவை தாம் பிறந்ததன் பயனை இழந்த வெற்று உறுப்புகளே ஆகும். கண்டாமே, இதை நாம் அறிவோம் என்கிறார். கடல் போலே எல்லை காண முடியாததாய், மணிமாலை போல நெஞ்சுக்கு விருப்பமாய், காளமேகம் போலே குளிர்ந்து தாகம் தீர்ப்பதாய், குவளைப்பூவும் காயாமலரும் போலே வைத்தகண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்படியான திருமேனியை உடையவன். முதலிலே சொன்னது அவனுடைய நிறம். மையார் கடல், மணிமலை, மாமுகில், கொய்யார் குவளை, காயா, இதெல்லாம் இருண்டு அதற்கு சொன்னது. இப்போது இது சிறப்பாக சொல்ல போனால், கடல் போன்று எல்லை இல்லாதவன் அவன், எல்லை காண முடியாதவதாய், மணிமலை போன்ற நெஞ்சுக்கு விருப்பமாய், காளமேகம் போலே குளிர்ந்து அதை பார்த்தாலே தாகம் தீர்ப்பதாய்,
குவளைப்பூவும் காயாமலரும் போல வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்படியான திருமேனியை உடையவன் எம்பெருமான். இப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தை திருமையமலையிலே அடியவருக்கு முற்றிலுமாக கொடுத்து கொண்டிருப்பவனும், கொடுத்து சேவை சாதித்து கொண்டிருப்பவனும், சங்கேந்தும் கையை உடையவனுமான சர்வேஸ்வரனை தொழாத கைகள் கையல்ல உலக்கையே என்றதாயிற்று. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை. எம்பெருமானுடைய திருமேனிக்கு இப்படி பல ஓமைகளை சொல்லுகிறார். ஏன் இப்படி பல ஓமைகள் சொல்லப்படுகின்றன? திருமேனியாகிய உபமேயம், அவன் திருமேனி என்று சொன்னால் பத்தாதா? எம்பெருமானுடைய திருமேனி என்று சொன்னாலே போதுமே. பிறகு ஏன் இவ்வளவு உபமேயங்கள் ஓமைகள் சொல்லி அந்த ஓமேயத்தை ஏற்றம் கொடுக்கிறார்? அது மட்டுமல்ல, மை ஆர் கடல், கடல் கடல் போன்றவன், அந்த கடலுக்கு ஒரு அடைமொழி சேர்த்து மையார் கடல், மலை மணிமலை என்றெல்லாம் அந்த ஓமைகளுக்கும் அடைமொழி சேர்த்து சொல்லி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்? இப்படி அரிதின் அரிதாக கஷ்டப்பட்டு முயன்றாவது எம்பெருமானின் திருமேனியை ஓமைகள் சொல்லி புகழ்தல் வேண்டுமா என்ற கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்லுகிறார் நயவுரை நாயகன் வியாக்கியான சக்கரவர்த்தி. ஒரு பொருளை எடுத்து சொல்லும் போது அதற்கு தனிப்பட்ட முறையில் இதுதான் ஓமை என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத நிலையிலே, இதுதான் இதை மாதிரி தானே அது இருக்கும் என்ற ஒரே ஓமை அப்படி சொல்ல முடியாத நிலையிலே அதன் பல நிலைகளுக்கும் பல ஓமைகள் கூற வேண்டி வரும். அவை அனைத்தும் சேர்ந்தும் கூட அந்த பொருள் ஒன்றிற்கே ஓமைகளாக இருப்பதற்கு அது போதாததாக இருக்கலாம். ஒரு காதலி இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த காதலி காதலனுடைய வடிவினையும் பண்புகளையும் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பது போல, ஒரு நேரம் ஒன்று சொல்வாள், அடுத்த நேரம் மற்றொரு பற்றி சொல்லுவாள், அவன் குணத்தை பற்றி பேசுவாள், பண்பை பற்றி பேசுவாள், உதவியதை பேசுவாள், வடிவை பற்றி பேசுவாள், அழகை பற்றி பேசுவாள். இப்படி அதையெல்லாம் எப்போதும் காதலி பேசிக்கொண்டிருப்பது போல ஆழ்வார்களும் எப்பொழுதும் எம்பெருமானுடைய வடிவழகையும் பண்பு நலன்களையுமே பேசிக்கொண்டிருப்பார்கள். மையார் கடல், அளவிட்டு உணர முடியாததாயிருக்கும் கடல், அலையற்ற கடல், ஆழம் காண முடியாதபடி கருநிறத்ததாய் காட்சி வழங்கும் அல்லவா மையார் கடல். மணிவரை, நீலமணிகளை முழுவதுமாக கொண்ட மலை, மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தந்து மனதிலே நிலைத்த இடம் பெறக்கூடிய மலை. மாமுகில், நீர் கொண்ட காளமேகம், இது குளிர்ந்து களைப்பை போக்குவதாக இருக்கும். கொய்யார் குவளை, காண்பதற்கு மிகவும் இனிதாய் இருக்கக்கூடிய குவளை மலர். காயா, இதன் நெய்ப்பும் அதனால் ஒளியும் உடையதாயிருக்கும், அழகாக இருக்கும். மெய்யானை, இப்படிப்பட்ட பகுத்து உணர இயலாததாய் மனதிலே நிலைத்த இடம் பெறுவதாய் குளிர்ச்சியாலே களைப்பை போக்குவதாய் காண்பதற்கு இனியதாய் ஒளியுடைய திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி. மெய்யமலையானை, மிகவும் தூரத்தில் இருக்கக்கூடிய பரமபதமாகிய தலத்துக்கு சென்று அங்கே போய் காண வேண்டாதபடியாக அருகிலேயே திருமெய்யமலை என்னும் திவ்ய தேசத்திலேயே இருப்பவனை மெய்யமலையானை. சங்கேந்தும் கையானை, இந்த அடியவன் கைகள் எம்பெருமானை தொழுதுவதற்கு அமைந்தவை போல எம்பெருமானின் கைகள் தொழுவித்துக் கொள்ளுதலுக்கு அமைந்தவையாகும். எப்படி? அவை சங்குகளை ஏந்தி கொண்டு காத்திருக்கின்றன. சங்குகளை ஏந்தி நம்மையெல்லாம் அவனை தொழுவித்துக் கொள்ளும். அவை சங்கேந்தும் கையானை, தொழா கையல்ல, அவனை தொழாத கைகள் அல்ல, கழுத்தை ஒட்டி தொங்கித் திரியும் பயனற்ற உறுப்புகள் ஆகும் என்கிறார். கண்டாமே, இப்படி பயனற்ற கைகளை பலரிடத்தும் காண வேண்டிய தீவினையான நிலை நமக்கு உள்ளதே என்று பெருத்து உரைப்பது போலவும் உரைக்கிறார். நல்ல அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம். மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை.
மெய்யமலை யானை சங்கேந்தும் கையானை தொழாக்கை கையல்ல கண்டாமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். இருண்ட மெய்யானை மெய்யமலையானை சத்தியமூர்த்தி பெருமாளை திருவடி சங்கேந்தும் கையான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் ஆலிநாடன் மங்கைவேந்தன் கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.